வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதி நுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரில் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய சிறப்பு தவத்தினை சிறப்பாக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். இன்றைய கவி சிறப்பான கவி, அடிக்கடி கேட்கிற ஒரு கவி இது. உச்சிக்குள் அமர்ந்த உயர் வாழ்வு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு உச்சிக்குள் அமர்ந்த உயர் வாழ்வு என்ற தலைப்பில் உள்ள கவி.
உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வளமா சுற்று ஆகும். அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டு கொள்வாய். எது வேண்டும் வேண்டாமென்று இரண்டு கண்டு நச்சு விலை இச்சைகளை அழித்துவிட்டு நலம் ஈயும் எண்ணமே மீதம் கொள்வாய். மூலதனத்துல உடல் மையத்தில் இருக்கின்ற வரைக்கும் அதை மண் மையம் என்றும் சித்தர்கள் சொல்லுவார்கள். இந்த மண் மையத்தில் இருக்கின்ற வரைக்கும் மண் சார்ந்த உடல் சார்ந்த எண்ணங்களே மேலோங்கி நிற்கும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் என்ற உடல் சார்ந்த வாழ்க்கையிலேயே நாட்டம் கொள்ளுமே தவிர இதிலே பெற்ற விளைவு என்ன என்ற ஒரு கணக்கை சீர்தூக்கி பார்ப்பதற்கு கூட விருப்பம் கொள்ளாது. இந்த நிலையிலிருந்து உயர வேண்டும் என்பதுதான் சாதாரணமாக நாம் வசிக்கின்ற வீடுகளிலேயே இருக்கின்ற ஒரு அடிப்படை தத்துவம். அதாவது வீடு காட்டும் வீடு பேரு. தெருவுக்கு சமமான நிலையிலே வீடை கட்டினால் எப்போதும் புழுதியாகத்தான் இருக்கும். அப்ப அதை உயர்வாக கட்டுகிறோம். ஒரு 4 அடியாவது 3 அடியாவது சாலை பரப்பிலிருந்து உயர கட்டுகிறோம். அதில் 3 அடி தாவ முடியுமா? படிக்கட்டுகளை அமைக்கிறோம். பிறகு நிலைப்படி உள்ளே தாழ்வாரம், கோடம் என்றெல்லாம் அறைகளை வைத்திருக்கிறோம். அப்போ சாதாரண நிலையில் இருந்து உயர வேண்டும் என்றால் படி, கல்வி கற்கணும். கால் வைப்பது மட்டும் படி அல்ல, வாழ்க்கையில் உயர்வதற்கும் படிக்க வேண்டும். படிக்கிறோம், ஆனால் வாழ்க்கை கல்வியை படிக்கலையே. அதனால்தான் எதை கற்க வேண்டுமோ அது அடிப்படை. தொழில் கல்வி பிறகு கற்றுக்கொள்ளலாம். முதல்ல ஒழுக்கம், தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற அறம், இதெல்லாம் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதான் கற்க கசடர என்பார் வள்ளுவ பெருந்தகை. கற்க வேண்டியவற்றை ஐயமின்றி தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றதன் பயன் என்ன? நிற்க அதற்கு தக, அதன்படி வாழ வேண்டும். அப்போ இந்த ஒரு குறளை நாம் வாழ்ந்து பார்த்தாலே வாழ்க்கையின் நோக்கம் புரியும், வாழ்ந்ததற்கான மன நிறைவு கிட்டும். எனவே சாதாரண புலன் சார்ந்த மூலதன மையத்தில் இருந்து படிப்படியாக சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, துரியம் என்று உடலின் உச்சிக்கு வர வேண்டும். கிரௌன் சக்கரம். அப்படி வருகின்ற போது உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வளமாம் சுற்று ஆகும். மனம் ஒடுங்கி தவம் செய்கின்ற போது கவனிக்கலாம். சில பேருக்கு தலையிலேயே அப்படி சொல்வது கூட பார்க்கலாம். அதில் ஒரு சுகம் இருக்கும், ஆனால் அதை பிற்காலத்தில் நிறுத்திடணும். எப்போ சுற்றிட்டு ஆனந்தப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு நான் ரொம்ப நல்லா தவம் பண்ணுறேன்னு காட்டிக்க கூடாது. அது துவக்கத்தில் இருப்பது சரிதான், பிறகு அதை நிறுத்தணும். அப்போ தலை சுழற்சியை நிறுத்தி உயிர் சுழற்சியை கவனிக்கணும். அப்படி கவனிக்க என்பதிலே ஆரம்பத்திலையும் சரி, இந்த நிலையிலையும் சரி, 2 நிலையிலையும் ஒரு தெய்வீக இன்பத்தின் அடிச்சுவடை நாம் உணர்கிறோம். இதுவரைக்கும் புலன் வாழ்க்கையிலே உணராத ஒரு புதுமையான சுகத்தை அறிவிக்கிறோம். அதுதான் ஒரு அதிசயமாம் வளச்சுற்றாக உயிர் சுழல்வதை கவனிக்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு பேரின்பத்தின் அடையாளம். அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும். என்ன வியப்பு?
என்றால் துரிய தவம் ஏற்றுகின்ற போது தலை உச்சியிலே மனம் குவியது மட்டுமல்ல, உயிரின் சுழற்சி இயக்கம் விரிவு பெறுவதனால இந்த லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல் மூளை, அந்த மேல் மூளையின் திசுக்கள் எல்லாமே இயக்கத்திற்கு வந்துவிடும், ஆக்டிவேட்டட். அப்ப இந்த மூளையின் டார்மண்ட் செல்ஸ் இதுவரைக்கும் இயக்கத்தில் இல்லாமல் இருந்த, தூக்க நிலையில் இருந்த திசுக்கள் எல்லாம் துரிதவத்தின் மூலமாக இயக்கத்திற்கு வருகின்ற போது சிந்தனை ஆற்றல் கூடும், நினைவாற்றல் கூடும், எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய பண்பு கூடும், சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். இப்படி பல நன்மைகளை தரக்கூடியது மூளையுடைய அந்த லோப்ஸ் என்ற மேல் மூளை. அதனுடைய திசுக்களை தூண்டி விடுகின்ற ஆற்றல் இந்த துரிதவத்திலே தான் உண்டு. அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும், அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால். இதுதான் கஷ்டம். உணர்ந்து விடலாம், ஆனா நிலைத்திருத்தல் என்று சொன்னால் 8 அலைச்சூழல். 8 அலைச்சூழல் எப்படி இருக்கும் என்பதே நமக்கு எத்தனை பேருக்கு எத்தனை சமயங்களில் இந்த அனுபவம் கிட்டியது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா உண்மையிலேயே அந்த ஃப்ரீக்குவன்சியை நாம் எட்டியிருந்தோம் என்று சொன்னால் இத்தனை காலத்துல ஞானியாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருமே. அப்போ என்ன சிரமம் என்றால், இந்த உடல் வாழ்க்கையில் இருக்கின்ற மயக்கம், அதிலேயே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. இது 1/2 மணி நேரம் தான் செய்கிறோம், மிஞ்சி போனோம். பிறகு அன்றாட கடமைகளை பார்க்கிறோம், தூங்குகிறோம். அப்ப 23.5 மணி நேரமும் நாம் உடல் சார்ந்தே, உடல் ஓய்வு சார்ந்தே வாழ்கிறோம். ஆத்மாவை பற்றிய சிந்தனையோ தவத்தை பற்றிய சிந்தனை பெரும்பாலும் இருப்பது இல்லை. பிறகு எப்படி அது சாத்தியப்படும்? இப்போ ஒரு படிப்பு, அதில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொன்னா எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து அதையே வாழ்க்கையாக கொண்டுதானே படிச்சிருக்கிறோம். அதே போல தொழில் என்று வந்த பிறகும் வாழ்க்கையின் பெரும் பகுதி தொழிலே தான் கழிக்கிறோம், காலையில போன ராத்திரி வரைக்கும். இப்படி எதுவுமே நமக்கு 1/2 மணி நேர அனுபவத்துல கிடைச்சது இல்லை. பிறந்த குழந்தை அம்மா அப்பான்னு சொல்றதுக்கு எத்தனை முறை நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அப்ப எதுவுமே குறுகிய கட்டத்தில், குறுகிய காலத்தில், குறுகிய முயற்சியில் கிட்டியது அல்ல. எல்லாமே நீண்ட பெரும் தொடர் முயற்சியில் கிட்டியவைதான். இப்படி லௌகிக வாழ்க்கைக்கே இவ்வளவு பயிற்சிகள், முயற்சிகள் தேவை என்கின்ற போது ஆன்மீகத்திற்கு 1/2 மணி நேரம் தவம் போதுமா? இல்லை வந்தவுடனே ஞானம் வரணும்னு எதிர்பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் ஞானிகள் அந்த பயிற்சி முறைகளை தெளிவாக கொடுத்துடுறாங்க. அவரவர் சுய முயற்சியே சொல், நினைவு, செயல் 3ஐ ஒழுங்குபடுத்தினால் சாமிஜி சொன்ன அதே இடத்தை அனுபவிக்கலாம். இப்போ நம்முடைய சூழ்நிலைகள், சமுதாயத்தின் தாக்கம் எங்கே போக முடியும்? தி விசியஸ் சர்க்கிள் ஆஃப் தி சொசைட்டி. இதை விட்டு வெளியே போக முடியாது. அப்போ இதற்குள் இதை பயன்படுத்துகின்றோம். அதனால் இப்படி இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, எப்போ நமக்கு புண்ணிய கர்ம பலன் அதற்கான வழியை திறக்கிறதோ, அப்போதைக்கு இது நமக்கு நிச்சயமாக அனுபவமாகும். அவ்விடத்தை நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டு கொள்வாய். ஆசைகள் எங்கே பிறக்கின்றன? ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா என்றாரே கண்ணதாசன். அப்ப ஆசைகளோடையே பிறக்கிறோமா? இல்ல.
இப்போ பிறந்த குழந்தை பசிக்கு தாய்ப்பால் அருந்தும். வயிறு நிறைந்த பிறகு தாய் எவ்வளவு வற்புறுத்தினாலும் அது குடிக்காது. கவனிச்சிருக்கிறோமில்ல? அப்போ வயிறு நிறைந்த பிறகு சாப்பிடக்கூடாது என்ற ஒழுக்கம் குழந்தையில இருந்தது, பிறகு காணாமல் போச்சே, இல்லையா? அதே ஒழுக்கத்தை பின்பற்றி இருந்தால் எப்படி உடம்புக்கு வியாதி வரும்? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், வியாதியே வராது என்று தீர்ப்படுத்தி விட்டார் வள்ளுவர். அப்ப அந்த குழந்தையின் தெய்வீக பண்பு காணாமல் போனது எப்படி? இப்படித்தான் பல நல்ல விஷயங்களை நாம் தொலைத்து விட்டு பிறகு தேடிக்கொண்டிருக்கின்றோம். நல்லா சம்பாதிக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்தை பத்தியோ பிரச்சனை பத்தியோ யோசிக்க மாட்டோம். பணத்தோடு பிரச்சனைகள் வந்து உழைப்பினால் உடல் கெட்ட பிறகு மீண்டும் உடம்பை எப்படி காப்பாற்றிக்கிறது? வாக்கிங் போலாமா, ஜாகிங் போலாமா, டயட் கண்ட்ரோல். பிறக்கும்போது டயட் கண்ட்ரோல் தான் பிறந்தோம், அது ஏன் தொலைச்சிடும்? இப்படி தொலைத்து விட்டு தேடுவதே வாழ்க்கை. இருப்பதை தொலைத்து விட்டு தேடுவதே வாழ்க்கை. இது தெரிந்து கொண்டாலும் விலக முடிகிறதா? அதுதான் சிக்கல். இங்க பெரும் சிக்கல் அதுதானே. எனவே அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டு கொள்வாய். ஏன்னா ஆசை என்பது எண்ணத்தின் ஒரு வடிவம்தான். எண்ணமேதான் ஆசை, கோபம், கவலை, அன்பு, நன்றி, கருணை என்று எல்லா குணங்களாகவும் மலர்த்தி காட்டுகிறது. அப்ப எண்ணத்திற்கு மூலம் எங்கே? ஒரு அலைகள், கேரக்டரிஸ்ட் பயோமேட்டிசம். அப்ப வாழ்க்கை அனுபவங்களை சுமந்திருக்கின்ற ஒரு ஜீவகாந்த அலைகள், இதுதான் மனம் எனப்படும். அப்ப இது எங்கேருந்து புறப்பட்டது? ஆத்மாவில் இருந்து. அப்ப ஆத்மாவில் பதிந்திருக்கின்ற அனுபவங்களே வெளிப்படுகின்ற போது மனமாக மூளையில மோதி எண்ணங்களாக, எண்ணத்தின் வகை ஆசை, கோபம், நன்றி, அன்பு, கருணையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப மூலம் எங்கே? இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் அனுபவங்கள். அது ஒரு தலைமுறை அனுபவமா? குறிப்பாக குறைந்தபட்சம் 7 தலைமுறை, அதிகபட்சம் இன்ஃபினிட். இறைநிலையிலிருந்து எல்லா அனுபவங்களும் நம்ம இடத்துல இருக்கு. கம்ப்ளீட் என்டையர் எவல்யூஷன் சீக்ரெட்ஸ் எல்லாமே மனசுக்குள்ள இருக்கும், ஆத்மால இருக்கு. அது நம்மை தாக்கக்கூடிய அனுபவங்கள் என்பது குறைந்தபட்சம் 7 தலைமுறை, அவ்வளவுதான். அப்ப இந்த 7 தலைமுறை அனுபவங்கள் எல்லாமே என்னை ஞானம் சார்ந்தது எவ்வளவு, உடல் சார்ந்தது எவ்வளவுங்க? அதுதானே வெளிவரும். எனவே அனுபவங்களே காரணம், ஆசை வயப்பட்ட அனுபவங்களே காரணம். அப்ப அதெல்லாம் சீரமைக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் ஆன்மீக பயிற்சி, அகத்து ஆய்வு. அகம் பிரம்மாஸ்மி. அகம் என்பது ஜீவாத்மா. அந்த ஆத்மாவை ஆய்வு செய்வதுதான் அகத்தாய்வு. பொதுவா அகத்தாய்வுன்னு கேட்டு பாருங்க, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை வைத்தல் வென்றுவாங்க. அது வெறும் புறப்பயிற்சிகள், எக்ஸ்டர்னல் பிராக்டிசஸ். ஆனா அகத்தாய்வு என்ற சொல்லுக்கு பொருள் அகம் ஆய்வு, ஆத்மாவை ஆய்வு செய்வது. என்ன விளக்கம்? பரமாத்மா தான் ஜீவாத்மா வந்திருக்குது. ஆனா ஜீவாத்மா வந்த பிறகு ஆசா பாசம் போன்ற அனுபவங்களை சுமக்கிறது. இதுவே ஒவ்வொரு தலைமுறைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எத்தனை தலைமுறைகளிலே வாழ்ந்திருந்தாலும் எல்லோரும் வாழ்ந்த வாழ்க்கை உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே. அதுதான் நம்மையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தான் அகத்தாய்வுடைய வெளிப்பாடு.
எனவே இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டு கொள்வாய், எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு எது தேவை எது தேவையில்லை. பணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? தேவைதான். எவ்வளவு தேவை தெரியலையே. அதாவது எவ்வளவு பொருள் இருந்தால் ஒரு நிறைவான வாழ்க்கை என்றால் இது மனம் சார்ந்தது. ஒரு சம்பளம் வாங்கி போதும் என்று நினைப்பவர்களும் உண்டு. 2 சம்பளம் வாங்கி போதவில்லையே என்று இயங்குபவர்களும் உண்டு. அப்ப நிறைவு என்பது மனம் சார்ந்தது. அப்ப மனம் பக்குவமாகிவிட்டால் தேவைகளும் குறைந்து போகும். அப்போ எது தேவை, எவ்வளவு தேவை, எப்போது தேவை, எதற்கு தேவை என்ற கணக்கு தெரிகின்ற போது கடன் வாங்கும் அளவுக்கு ஆசையும் இருக்காது, கடன் கொடுக்கும் அளவுக்கு கையில காசும் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா கடன் கொடுக்கறதுலையும் கவலை வரும். அது தனி கணக்கு. கணக்கு யாரும் கொடுக்க வேண்டான்றது இல்லை, யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றது. எப்ப கேட்பாங்க, என் வசதி எவ்வளவு தெரியுமான்னு பீத்திட்டதானே கேட்பாங்க. அடக்கமா இருந்தா யாருக்கு தெரிய போகுது? அப்போ உதவி செய்வது கூட ரகசியமாக செய்யணும். நான் கொடுத்தேன் யாரும் சொல்லிடாதங்கணும். இல்லை என்றால் கொடுப்பதற்கு ஆள் இருந்தால் பணக்காரனும் வரிசையில் நிற்பான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. எனவே பணத்தை கையாள்வது ஒரு பெரிய வித்தை. சம்பாதிக்க மட்டும் சாமர்த்தியம் கிடையாதுங்க. மற்றவங்களோட எப்படி அதை பயன் கொள்வது என்பது ஒரு பெரிய வித்தை தான். ஸோ எனவே இதெல்லாம் கையில வச்சுட்டு காட்டிக்க கூடாது. அப்போ கடன் வாங்கும் அளவுக்கு ஆசை இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கும் அளவுக்கு கையில காசு வச்சக்கூடாது. வேணும்னா யார் கொடுக்கணுமோ அதை பேங்க்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு அது தனி கணக்கு விடுங்க. இப்படி இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்து விட்டு எது துன்பத்தை தருகிறதோ அவற்றெல்லாம் கழிப்பதுதானே அறிவினுடைய இயல்பே, இல்லையா? அதாவது நுண்ணுயிரோடு இருந்திருக்கலாம், இல்லை வராம இருந்திருக்கலாம். சரி, வந்து தொலைச்சாச்சு, என்ன பண்ணுது? அதோட துன்பத்தை நீக்குவதற்கு அமீபா ஆகுது, பிறகு தாவரங்கள் ஆகுது, புழுவாகுது, பூச்சி ஆகுது, பாம்பு பள்ளி ஆகுது, விலங்கு பறவைகள் ஆகுது. நிக்கலையே, மனுஷனாகவும் வந்து அவஸ்தைப்படுது. அப்ப மனிதனுடைய நோக்கம் என்ன? பிறப்பின் நோக்கம் என்ன என்றால் தெய்வீகத்தை அறிந்து பேரின்பத்தை துய்ப்பது. ஐந்தறிவு விலங்கிற்கு இல்லாத சிறப்பு, மெய்யறிவான பகுத்தறிவை கொண்ட சிறப்பு தெய்வத்தை அறிந்து பேரின்பத்தை துய்ப்பது. பணத்தை சம்பாதிச்சு சிக்கலை மாற்றுவது அல்ல. அப்ப இந்த நோக்கம் தெரிகின்ற போது நச்சு விலை இச்சைகளை நீக்கிக் கொள்ளலாம். நலம் ஈயும் எண்ணமே மீதம் கொள்வாய். என்ன செய்யலாம்? எப்படி வாழ வேண்டும்? எதை நிறுத்த வேண்டாம். அதுக்காக சம்பாதிக்க நிறுத்துருங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிட்டுவதில்லை. சம்பாதிக்கின்ற வாய்ப்பு எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு தொழிற்சாலை நிர்வகிக்கின்ற திறமை எல்லோருக்கும் இருக்காது. அப்ப அவரவர்கள் படைக்கப்பட்டதுடைய நோக்கம் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் நலம் நாடுதலே. அப்ப அந்த நலம் நாடுகின்ற போது கொடுப்பதும் வாங்குவதும் எல்லாம் இயற்கை தான். சாமி சொல்லுவாங்களே, அது என்ன கடன் கணக்கு, மிச்சம் வந்தவன் கொடுத்தான், பார்த்தாதான் வாங்கி சாப்பிட்டுட்டான் பாரு. இதுல ஒரு சுய கௌரவம் வேணும், சுய ஒழுக்கம் வேணும். இலவசமாக கிடைக்கின்ற பொருள் என்றால் எனது அல்ல, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பக்குவம் இருக்கணும். அந்த பக்குவம் இருந்து அரசியல்வாதிகள் ஏமாற்ற முடியுமா உலகத்துல? இல்ல தமிழ்நாட்டுல. நம்ம என்ன கொடுப்பான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற போது அப்புறம் ஏமாத்துறதுக்கு ஆள் வருவானே இல்லையா? சோ இப்படி இலவசமாக பெறுவது கேவலம். மனிதனாக வந்தவன்
அடுத்தவரிடத்திலே கையேந்துவது இயற்கைக்கே பொருந்தாத ஒன்று. அதை வள்ளுவர் அழகா சொல்லுவார். பசுமாட்டுக்கு கழுநீர் வைக்கிறதுக்கு உங்க வீட்டுல வடிச்ச கஞ்சியை கேட்டேன் என்றாலும் அதுவும் பிச்சை எடுப்பதற்கு சமமே என்று சொன்ன தமிழ்நாடு இது. இன்றைக்கு யார் என்ன கொடுப்பாங்க? கையேந்து அலைகிறானுங்க பாருங்க. கேட்டா தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றானுங்க. இந்த லட்சணத்தை எங்க போய் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு பிச்சைக்கார வாழ்க்கையில? எனவே கொடுக்கும் நிலையிலே தான் இருக்கணுமே தவிர வாங்கும் நிலையில இருக்கக்கூடாது என்பதுதான் இறைவன் நமக்கு தந்த கொடை. அதை புரிந்து பயன்கொள்வதற்கான அற்புதமான ஒரு பயிற்சி முறை துரியதவம். அதற்கான விளக்கத்தை இந்த கவியில மகிழ்ச்சி அற்புதமாக தந்திருக்கிறார் என்று சொல்லி, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ சம்பாதிக்கிறத நிறுத்தக்கூடாது. சம்பாதிக்கிறது இருந்தா தானே நம்ம கொடுக்குற நிலைமையில இருப்போம். ஆமா, சரி, சிறப்பு அது. ஏன்னா நான் வந்து சம்பாதிக்கிறத விட்டுட்டு இங்க போயிடணும், ஞானத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லவும் இல்லை, யோசிச்சிடவும் கூடாது. ஏன்னா சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதே வந்து நம்ம நேர்மையான இதை மாத்திரம் தான் பேசிட்டு இருக்கிறோம். அது முக்கியமான கருத்து. முக்கியமான பாயிண்ட் இல்ல அது. ஆமா, நான் அதான் பண்ணிருக்கேன். நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. ஆமா, சம்பாதிச்சு ஆகணும். சரியான பாதையில சம்பாதிச்சு அதை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். அருமை, சிறப்புங்கய்யா. தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், பிரம்மஞான கவி பாடுங்கம்மா. 3 பாடலையும் நீங்களே பாடுங்க. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதி விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையார் காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்,
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்த்தனத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன்.